திமுக கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது திமுக தலைமைதான் என்று கூறியுள்ள துரை வைகோ, அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டுக்கு 20 வருடங்களுக்கு மேலாக மின்சாரத்துறையில் சீர்திருத்தம் செய்யாதது கூட காரணமாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். எங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்டியோடைய தலைமை, கட்சியோட தலைமை, நாங்க இந்த கூட்டணி நாங்க இருக்கிறோம், இல்ல வெளியே போறோங்கிறது அறிவிப்பு யாருக்கிட்ட இருந்து வர்றோம்? நான் சொல்ல முடியாது இல்லையா? நான் எப்படி சொல்ல முடியும்? நிர்வாகி எப்படி சொல்ல முடியும்? எங்களுடைய இயக்க தலைவர், பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர் தான் அந்த அறிவிப்பு கொடுக்க முடியும். சிபிஐ சொல்லியிருக்காங்கன்னா அந்த கருத்து நீங்க சிபிஐ கிட்ட கேட்கணும். நீங்க மொத்தத்துல கூட்டணியே இல்லையாங்கிறது அது யாருக்கிட்ட கேட்கணும்? திமுக கிட்ட, கூட்டணி தலைமை அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்க மின்சாரம் ஒரு தடையில்லா மின்சாரம்ங்கிறது முக்கியமான விஷயம். அது விவசாயிகளா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், கண்டிப்பா அரசாங்கம் இதுல காலதாமதம் செய்யாம அந்த உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேங்க, மின்சாரத்துறையா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், இது கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கிற பிரச்சனைகள். நீங்க ஒரு 4 வருஷத்துலயோ 5 வருஷத்துல இதே தான் முந்தைய திமுக அரசு இருக்கும் போதும் பத்திரிகையாளர் சந்திப்புல நான் சொல்லியிருந்தேன். நான் இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள், நிதி பற்றாக்குறை, ஆள் பற்றாக்குறை, இதெல்லாம் பல பிரச்சனைகள். இதை ஒரு 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துல நம்ம சரி செய்ய முடியாது. அதனால வர பல பிரச்சனைகள் சொல்லியிருந்தேன். இப்பயுமே நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தாவேக அரசு வந்திருக்குன்னா 1 மாசம் ஆயிருக்கு. நீங்க இது இந்த பிரச்சனை நம்ம சொல்றோம் இல்லையா, உற்பத்தியில பிரச்சனையா இல்ல பராமரிப்புல பிரச்சனையா, அதையும் பார்க்கணும். அதே வேளையில ஒரு சீர்திருத்தம் தேவை.